Hi trading fam, welcome to Vartakam Pesu channel. Now unga Prajapriya. Thank you so much for 6.48k subscribers for the trust and support. ஸோ இந்த வாரம் முழுக்க என்ன ட்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்றத நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோல மண்டேவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுல என்ன ட்ரெண்ட், என்ன டைரக்ஷன் அண்ட் என்னென்ன ஹர்டில்ஸ் அப்படின்னு நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் மண்டே டு ஃப்ரைடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை இப்பதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு தென் நம்மளோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் நம்ம ஒன்ல இருந்து பாருங்க. ஸோ தட் யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி அபவுட் மல்டி டைம் ட்ரேட் அனாலிசிஸ். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு. அந்த 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ 1 hourல என்ன ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம் அப்படின்னா கிளியரான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் மண்டே போட்ட வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கோ அண்ட் செக் அவர் ப்ரீவியஸ் வீடியோ. ஓகே, ஸோ இந்த வாரம் நமக்கு கைண்ட் ஆஃப் நேரோ சிபிஆர் இருக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலாவே இருக்கு. அண்ட் முதல் நாளே எனக்கு சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாம சிபிஆர் வாஸ் ஆக்டிங் அஸ் சப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். அதனால நேரோ சிபிஆரா இருக்கனால மோஸ்டா டிஸ்டன்ஸும் நார்மலா இருக்கனால ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இந்த வாரம் நியர்லி R3 R4 50% வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். பிஃபோர் தட் ஒரு சின்ன இன்சைட், நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 5 வாரமாவே சிபிஆருக்கு கீழேயே தான் மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சிபிஆருக்கு மேல வந்தாலும் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகல, இமீடியட் ரிவர்சல் தான் நடந்திருக்கு. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாரம் தான் சிபிஆர்ல ஓப்பன் ஆகி இந்த சிபிஆர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ irrespective of any global cues, whatever is happening in the market, everything will be reflected over the chart. So even whatever the thing is sitting behind the market, அது நம்ம சார்ட் பார்க்கும் போதே அது டிமாண்ட் அண்ட் சப்ளை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை இஸ், நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா அப்படின்றத யாராலையும் முன்னாடி நாளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. 100% there is no perfect strategy for identifying gap up and gap down market, and based on why or any other thing also you cannot understand gap up gap down in a clear conviction manner. அதே மாதிரி டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ன்றத நம்ம சிபிஆர் வச்சு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 90% ஆஃப் த டைம் நமக்கு ட்ரெண்ட் புல்லிஷா போயிட்டு இருக்குன்னா கேப் அப் ஆறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் 90% ஆஃப் டவுன் சைட் தான் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு பேரிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பட் 10% ஆஃப் த டைம் irrespective of anything the market may open in a gap up or gap down matter. அதுதான் gap up gap down பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரி சீஸ்ஃபயர் பண்ணனால கேப் அப் ஆயிடுச்சு, இல்ல நடுவுல ஏதாவது நியூஸ் வந்ததுனால கேப் டவுன் ஆயிடுச்சு, வாட் எவர் த திங் இஸ் கோயிங் ஆன் இன் த மார்க்கெட், அந்த ப்ரீ மார்க்கெட் செஷன்ல அன்மிக்ஸ் இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து, எஸ் அப்கோர்ஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்து கேப் அப் கேப் டவுன் ஆகுறது கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா அது முன்னாடி நாளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு டெஃபினெட்லி நோ. சம்டைம்ஸ் நம்மளால அதை ஓகே ப்ரிடிக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி நடக்கும். பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்காது. ஸோ தெர் இஸ் நோ கன்வென்ஷனல் ஸ்ட்ராட்டஜி டு அண்டர்ஸ்டாண்ட் கேப் அப் அண்ட் கேப் டவுன் மார்க்கெட். ஸோ நிறைய பேர் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க, அதனால அதை நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த வாரம் ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ் அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது சிபிஆர் டு R1 குள்ள இருக்கும்போது ஒரு வீக் புல்லிஷ்னஸ் இருக்கும். R1 பிரேக் ஆச்சுன்னா ஒரு அக்ரெசிவ் புல்லிஷ்னஸ் மோடுக்கு போயிடும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நவ் வில் செக் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி காட். ஸோ மண்டே எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வீக்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது, கரெக்ட். ஸோ வீக்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆயிட்டு எனக்கு ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ் அப்படின்றது தெரியுது. அண்ட் டெய்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுதா? ஆமா. அப்போ வீக்லி சிபிஆர் மேல இருக்கு, டெய்லி சிபிஆர் மேல இருக்கு, ட்ரெண்ட் புல்லிஷ். ஓகே, இப்போ நான் எங்க என்ட்ரி எடுக்கிறது? அண்ட் வென் கேண்டில் ஸ்டார்டட் சிட்டிங் ஓவர் சிபிஆர் ஹியர், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கேன், சிபிஆர்ல சிட் பண்ணுது, இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாமா? நோ, பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங்கா சிபிஆர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் இல்லையா? நெக்ஸ்ட் நல்லா கீழே விழணும், சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகும். சின்ஸ் நேரோ சிபிஆரா இருக்கிறதுனால இந்த 3 லைன்ஸ் நீங்க இப்படி டிரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வெரி க்ளோஸ் டு ஈச் அதரா இருக்கும். லெட் மீ டிரா அண்ட் ஷோ இட். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் பண்றோம் இல்லையா, அந்த டவுட்டும் உங்களுக்கு வரும். என்னன்னா
எனக்கு மார்னிங் வந்து பிரைஸ் வந்துட்டு எனக்கு இங்க இருந்து ரெட் கேண்டில் கொடுத்து கீழே வருது. அப்ப எவ்வளவு தூரம் வரும்? அப்ப எவ்வளவு தூரம் வரும்னா சிபிஆர் வரைக்கும் வரும் அப்படின்றது தெரியும். இப்ப சிபிஆர் வந்துட்டு எங்க இருக்கு? சிபிஆரோட லெவல்ஸ் அப்படின்றது நமக்கு கிளியரா இருக்கு. இங்க இருக்கு. சோ அப்ப மார்னிங் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும்போது டாப் சென்ட்ரல் பிவட் பக்கத்துலயே இருக்கு. இந்த குட்டி கேப்குள்ள ஏதாவது லெவல் பேஸ்ட் ட்ரேடிங் எடுக்க முடியுமா? முடியாது. அண்ட் இது பிரேக் ஆனாலும் கூட நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ ஐம் சேயிங் இன் திஸ் ஏரியா ஈவன் யூ கான் டூ ஸ்கேல்ப். அதனால லெவல் பேஸ்ட் ட்ரேடிங் இந்த இடத்துல பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன விஷயம் பண்ணலாம்? ஒண்ணு கேண்டில் சிபிஆருக்கு கீழே மொத்தமா க்ளோஸ் ஆகணும். இல்லையா சிபிஆர்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மொத்தமா மேல வரணும். ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் நடந்தாதான் அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ எப்ப சிபிஆர்ல இருந்து சப்போர்ட் எடுக்குதுன்றது கிளியரா தெரியுதுன்னா 11:15 கேண்டில் க்ளோஸ் ஆகும் போது which is 12:15. 12:15 எந்த இடம்? நியர்லி இந்த இடத்துல இருக்கா 12:15. ஸோ 12:15க்கு டெய்லி சிபிஆருக்கு மேலயும் வந்துட்டு இங்க அழகா சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. இங்க என்ட்ரி எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். யூ கேன் பிக்ஸ் ப்ரீவியஸ் டே ஹை as your first target, R1 as your second target. சரி, சிபிஆர்ல இருந்து மேல போகுது. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் என்ன? ப்ரீவியஸ் வீக் ஹை தானே? டன்னா. ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹையும் நம்மளோட R1ம் இருக்கு. அப்ப இவ்வளவுதான் என்னோட ட்ரேடிங் ஏரியா. ஸோ ட்ரேடிங் ஏரியா டிஃபைன்டா இருக்கு. 1 ஹவர்லயும் ட்ரெண்ட் bullish, 5 minutesலயும் bullish. So even though the candles are trading between CPR to R10, you can confidently take the entry based on our strategy. ஓகே. ஸோ அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் ஆன் மண்டே. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா? இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் டியூஸ்டே எனக்கு கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுதுன்னா எக்ஸாக்டா மறுபடியும் ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகும். சரி, ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகுது. இப்ப யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரீவியஸ் வீக் ஹை இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சிபிஆர் வரைக்கும் கீழே விழும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுவோம். ஸோ எப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்க, 10:15, விச் மீன்ஸ் இந்த 11:15 இந்த ஏரியால ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்போது நான் ஷார்ட் பண்ணலாமா? நீங்க ஷார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்போது டெய்லி சிபிஆருக்கு கீழேயும் வந்திருந்துச்சுன்னா டெஃபினட்டா ஷார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் டாப் சென்ட்ரல் பிவட், அதுல டவுட்டே வேண்டாம். எனக்கு டியூஸ்டே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது கன்ஃபார்மா தெரியுது. அப்படி தெரியும் போது எனக்கு ஷார்ட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாமா? நோ. கேண்டில் சிபிஆர் கீழே வந்தா மட்டும்தான் யூ ஹாவ் டு லுக் அட் த ஷார்ட் சைடு. இல்லைன்னா நம்ம லாங் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ எனக்கு கேண்டில்ஸ் இங்க இருந்து இப்போ இந்த இடத்துல வந்து இந்த தேர்ட் 1 ஹவர் கேண்டில் இப்போ இங்க இருந்து மேல போகுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் திங்க் பண்றேன். இந்த இடத்துல இருந்து மேல போகுது. இப்போ போகும்போது நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும்? இவ்வளவு தூரம் தான் போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எப்போ கிளியரான ஒரு என்ட்ரி எடுக்க முடியும்? வென் கேண்டில் க்ளோசஸ் above ப்ரீவியஸ் வீக் ஹை. எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுது? 1:15 கேண்டில்னா 2:15க்கு தான் க்ளோஸ் ஆகுது. நியர்லி இட் இஸ் ஹியர். இப்போ 2:15க்கு இங்க என்ட்ரி எடுக்கலாமா? ப்ரீவியஸ் டே ஹைல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். R1 நம்ம டார்கெட்டா வைக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. பட் என்ன விஷயம்? R1 நீங்க டார்கெட்டா வைக்கிற மாதிரி இருந்தாலும் அது 2 o'clock மேல இருக்கு அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்னு R1 பக்கத்துலயே இருக்கு. ஓகே. இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா 1 hour R1 இங்கதான் இருக்கு. அதுக்குள்ளதான் குயிக்கா நான் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நடுவுல வேற எங்கேயும் என்னால என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் பண்றது டஃப். ஈவன் லெவல் பேஸ்ட் ட்ரேடிங் பண்றதும் டஃப். ஏன்னா எனக்கு இந்த ரேஞ்ச்குள்ள பிரைஸ் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. அண்ட் அகேன் இம்பார்ட்டன்ட் ஹேர்டில்ஸ் இருக்கு. அப்ப டியூஸ்டே ஆக்சுவலா நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா? நோ. யூ கேன் நோட் as நோ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் டியூஸ்டே. நோ ப்ராப்ளம். ஏன்னா அது கொஞ்சம் வயர் சிபிஆரா இருந்தது. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து அதிகமா இருந்தது. ஸோ இதுலயும் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இந்த ஓப்பனிங்ல இருந்து ப்ரீவியஸ் வீக் ஹைல ஸ்டக் ஆச்சு. அது பிரேக் ஆனோடனே R1ல ஸ்டக் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து we cannot decide, we cannot make proper conviction. அதனால அந்த இடத்துல நோ என்ட்ரி ஆன் டியூஸ்டே. டியூஸ்டேவே கேண்டில் க்ளோஸ் ஆனது R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு லாஸ்ட்ல க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரீவியஸ் வீக். அப்பவே என்ன தெரிஞ்சிச்சு? ஓகே, the market is reversing in a very proper way. அக்ரெஷன் வந்துட்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் இம்மீடியட்லி சீஸ் ஃபயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே கேப் அப் ஆயிடுச்சு. ஓகே. சி எந்த ஒரு எக்கனாமிக்கல் டிசிஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி வார் பேஸ்டு டிசிஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அதர் தென் நேச்சுரல் டிசாஸ்டர், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து தே வில் நாட் டேக் அ டெசிஷன் ஆல் ஆஃப் அ டைம். ஸோ பின்னாடி வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் விச் மீன்ஸ் குக்கிங் இருக்கும் போதே ஆல் தி பிக் பிளேயர்ஸ் will get an information and definitely அதோட reflection, some demand and supply will be there in the market, you can get to know that.
That is why I used to say, please look at the chat. Don't think about it. நம்ம என்ன நியூஸ் பார்த்தாலும் ரீட்டைலருக்கு எண்ட் ஆஃப் தி டே தான் கிடைக்கும். முடிஞ்ச பிறகுதான் தெரியும். ஸோ அதனால நம்ம டெய்லி சிஎன்பிசி சேனல் ஓபன் பண்ணி வச்சுட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணாலும் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 மினிட்ஸ்ல டாப் கெய்னர்ஸ் கொடுத்துருந்தாலும் ஆல்ரெடி அது ரேலி முடிஞ்ச ஸ்டாக்காக தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் தட் இஸ் வேர் ஆல் ரீட்டைல் பீப்புள் ஆர் லூசிங் மணி இன் த மார்க்கெட். தட் இஸ் வை ஐ எம் சேயிங் whatever the information or news you are reading or getting, அதை வந்து நீங்க ஒரு ஆட் ஆனா வச்சுக்கோங்க மார்க்கெட்ல. அதை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி என்ட்ரிஸ் எடுக்க வேண்டாம். நீங்க ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது டெக்னிக்கல். அப்ப வெனஸ்டே கேப் அப் ஆகுது, ஃபைன். வெனஸ்டே இஸ் ஓப்பனிங் அபவ் R3. ஸோ R3க்கு மேல 1 ஹவர்ல ஓப்பன் ஆகுது, ஓகே. ஸோ இப்போ கேப் அப் மார்க்கெட்ல நம்ம எப்படி யூஸ்வலா ட்ரேட் பண்ணுவோம்? R3க்கு மேல 2 டைம் ஃப்ரேம்லயுமே ஓப்பன் ஆகுது. அதாவது 1 ஹவர்லயும் R3க்கு மேல இருக்கு, 5 மினிட்ஸ்லயும் R3க்கு மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுவோம். அது பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுப்போம். இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா? எப்பவுமே R3க்கு மேல இது S3க்கு மேல நம்ம ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்தோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த பர்டிகுலர் டேல எனக்கு ஆக்காத ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்குதுன்னா யூ கேன் ட்ரை இட் அண்ட் யூ ஹேவ் டு டு த குயிக் ஸ்கேல்பிங் அண்ட் எக்ஸிட். நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது R3க்கு மேல இல்ல S3க்கு மேல மொமெண்டம் கம்மியா தான் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம். அதனால ஐதர் அந்த சுச்சுவேஷன்ல கிடைக்கிற ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல எனக்கு அந்த நாளைக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு R3க்கு மேலதான் கிடைக்குதுன்னா கோ ஃபார் இட், பட் டூ குயிக் ஸ்கேல்பிங். தட் இஸ் வாட் ஐ மென்ஷன். ஸோ அப்படி ஸ்கேல் பண்ணும்போது நீங்க என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் R4 எது நெக்ஸ்ட் நியர்பை பிவோட்டோ அதுலயே குயிக்கா ஸ்கேல் பண்ணிட்டு யூ ஹேவ் டு எக்ஸிட். கண்டிப்பா மொமெண்டம் கம்மியா தான், ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம் மொமெண்டம் கம்மியா தான் இருக்கும். அப்ப அந்த ஒரே ஒரு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் we got on Wednesday. So what happened on Thursday? See, Wednesday clearly aggressively bullish தான். 1 ஹவர்லயும் ட்ரெண்ட் வெரி புல்லிஷ் தான், 5 மினிட்ஸ்லயும் ட்ரெண்ட் வெரி புல்லிஷ் தான், அதுல டவுட் வேண்டாம். பட் கேப் அப் மார்க்கெட்டுங்கும் போது we definitely have to look at the level. அண்ட் தேர்ஸ்டே பார்த்தோம்னா எனக்கு எக்ஸாக்ட்லி நம்மளோட அந்த ஒரு ஹை ப்ரீவியஸ் டே மேக் பண்ணுச்சு இல்லையா, அதுக்கு கீழே ஓப்பன் ஆகுது. சரி, அதுக்கு கீழே ஓப்பன் ஆகுது, வருது, கீழே மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் விழலாம்? மேபி R3, பிகாஸ் R3 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எப்படி சிபிஆர் R1 S1 எல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி R3 S3 ரிவர்சல் ஏரியா. ஸோ அந்த இடத்துக்கு போனா ரிவர்ஸ் ஆகும். அப்ப R3 கிட்ட கீழே வரும். R3 கிட்ட கீழே வந்துச்சுன்னா அங்க இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா? See, when candles are coming below daily CPR and when it is moving down, இந்த R3 குள்ள you can do the quick scalping and exit. இப்ப சில பேர் என்ன பண்ணுவோம்னா எக்ஸாக்டா S1 ப்ரீவியஸ் டேலோ பிரேக் ஆச்சுன்னு இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிட்டு டார்கெட் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த இடத்துல டார்கெட் ஹிட் ஆயிருந்தா பரவாயில்ல, இல்ல நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் நல்லா S2 எல்லாம் பிரேக் ஆகும், கீழே வரும் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ லெவல்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் இஸ் திஸ். அப்ப நீங்க ப்ரீவியஸ் டே லோலயே எக்ஸிட் பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க, இல்ல மேக்ஸிமம்னா இது வரைக்கும் தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். இல்ல மறுபடியும் எனக்கு இங்க S1 எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, ஷார்ட் பண்ணலாமா? எஸ், குயிக்கா லோ வரைக்கும் ஷார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல we need a candle close. எப்ப கேண்டில் க்ளோஸ் ஆறது? 215 மேல என்ட்ரி எடுப்போமா? எடுக்க மாட்டோம், ஓகே. ஸோ அப்ப அதுக்கப்புறம் பெருசா மூவ் ஆகலாம். அந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, 2 ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஷார்ட் சைட் கிடைச்சது, ஒன்னு இங்க ஒன்னு இங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட் என்ட்ரி. ஈவன் தோ 1 ஹவர் ட்ரெண்ட் வந்து கிளியர்லி அக்ரெசிவ்லி புல்லிஷா இருந்தாலும் டெய்லி சிபிஆருக்கு கீழே வருது அண்ட் நெக்ஸ்ட் R3 வரைக்கும் தான் வரும்னு தெரியும் போது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குயிக் ஷார்ட் வந்து நம்ம பண்ணலாம். சரி, R3ல இருந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்றீங்களே, அப்ப இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்போது நான் லாங் போலாமா? சின்ஸ் இட் இஸ் பிலோ டெய்லி சிபிஆர் அவாய்ட். ஏன்னா அந்த மாதிரி ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறச்சு, அதே மாதிரி லெவல்ஸ் பாக்குறது, எனக்கு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுது, சிபிஆர் மேல வந்துருச்சுன்னா யூ கேன் கன்சிடர். இல்லைன்னா நீங்க அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இதேதான் நான் இதுக்கு முன்னாடினாலும் சொல்லியிருந்தேன். சிபிஆருக்கு கீழே வந்துருந்துச்சுன்னா நீங்க ஷார்ட் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா அப்பதான் டெம்பரவரியா அந்த 5 மினிட்ஸ் ட்ரெண்ட் கொஞ்சமாவது மொமெண்டமோட கீழே வரும் அப்படின்னு சொல்லுவோம். சிபிஆருக்கு கீழே இருந்தாதான் ட்ரெண்ட் கொஞ்சமாவது மொமெண்டம் இருக்கும் டவுன் சைட். ஸோ தட் அட்லீஸ்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த லெவல் வரைக்குமாவது ஷார்ட் பண்ண முடியும். தட் இஸ் த ரீசன். அண்ட் ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அகேன் R3க்கு மேலதான் ஓப்பன் ஆச்சு. சரி, R3க்கு மேல ஓப்பன் ஆகும்போது நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் குட் பி R4 in 1 hour. பட் இதுக்கு முன்னாடி வந்து கேப் அப்ல ஒரு ஹை மார்க் ஆயிருக்குல்ல இந்த இடத்துல. ஸோ இந்த ஹை தான் மேக்சிமம் வந்து நம்மளோட
நெக்ஸ்ட் லெவலா இருக்கும். ஏன்னா ஒரு கேப் அப் மார்க்கெட் அதுக்கப்புறம் பெருசா மார்க்கெட் மூவ் ஆகல 2 நாளா. அப்ப நெக்ஸ்ட் அந்த ஹையே ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா தான் இருக்கும். ஸோ நெறைய பேர் என்ட்ட கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி. ஈவன் தோ மார்க்கெட் வந்து அக்ரெசிவா வந்து R1க்கு மேல க்ளோஸ் வச்சாலும் கேப் அப் ஆயிட்டு ஏன் சைட்வேஸ் ஆயிடுச்சு? see 2 ரீசன் இருக்கு. இப்போ R1க்கு மேல வந்ததுக்கப்புறம் இங்க இருந்து அப்படியே மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங்கா R3 வரைக்கும் போயிருக்கும். R3 இது ரிவர்சல் தான். இல்ல எனக்கு வந்து அந்த கம்ப்ளீட் இந்த ரேலியுமே கேப் அப்ல வந்துருச்சு அப்படிங்கும்போது டெஃபினட்டா அந்த கேப் அப் ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஒரு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டா நோ. தட் வில் நாட் ஹேப்பன் மோஸ்ட் ஆஃப் இட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் எனக்கு வந்து அக்ரெசிவ்லி புல்லிஷ்ன்னு தெரிஞ்சக்கப்புறம் அந்த மொத்த புல்லிஷ்னஸையும் ஒரே நாள்ல கேப் அப் ஆயிடுச்சு. அதனால அப்கமிங் டேஸ்ல further momentum இல்ல இட்ஸ் stuck inside the range but even though we got some good opportunity. Okay. And second thing, R3க்கு மேல போகும்போது எப்பவுமே மொமெண்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அப்ப R3க்கு மேல போகுதுன்னா மொமெண்டம் கம்மியா இருக்கும். அப்ப கேர்ஃபுல்லா நம்ம தேடிட்டு இருக்கணும். இந்த 2 ரீசன் தான் எனக்கு ஃபர்தரா R4 வரைக்கும் பிரைஸ் ஏன் போல, R4 தாண்டி ஏன் பிரைஸ் போலன்னா தட் இஸ் த ரீசன். யூசுவலா R3க்கு மேல மொமெண்டம் இருக்காதுன்றது பாயிண்ட். கேப் அப் ஆனதுனால அதுக்கப்புறமும் கண்டினியூ சைட் தட் இஸ் த ரீசன். ஸோ ஃப்ரைடே நம்ம என்ட்ரி எடுத்திருக்கணும்னா எந்த என்ட்ரி எடுக்கலாம்? ஸோ எனக்கு R3க்கு மேல இருக்கு, டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு. சம்வேர் அரௌண்ட் இயர் இஃப் ஐ வாண்ட் டு டேக் என்ட்ரி எடுக்கலாம். குயிக்கா இது வரைக்கும் நீங்க டார்கெட் வச்சுட்டு எக்ஸிட் பண்ணலாம். இல்ல நான் வந்துட்டு R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக்அவுட் இங்க தான் என்ட்ரி எடுத்தேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. தட் இஸ் வை 1 hour 5 minutes ரிலேட் பண்ணி நம்ம போட்டுட்டு இருக்கோம். So, நம்மளோட ஃபாலோவர்ஸ் சோஃபார் யாருமே அந்த மாதிரி வந்துட்டு சொன்னது கிடையாது. நம்ம வீடியோஸை டே டு டே பாக்குறவங்க R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் மட்டும் பிளைண்டா நான் எடுத்தேன்னு சொன்னது இல்லை. பட் நவடேஸ் ஐம் ரிசீவிங் சார்ட்ஸ் லைக் கரெக்டா நல்ல வேலை இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கல அப்படின்றது உங்களாம் நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ வேர் அவேர் அபவுட். அதனால R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட்ல மட்டும் பிளைண்டா எடுக்கக்கூடாது. ஸோ பக்கத்துலயே இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவல் பாத்தீங்கன்னாலும் தெரியும் அங்க இருந்து எக்ஸாக்டா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏன் இந்த லெவல் ஏன் R4 வேணாம்னா நான் சொன்ன ரீசன் தான். ஏன்னா கேப் அப் ஆயிட்டு ஒரு ஹை அதுக்குள்ளேயே 2 நாள் ஸ்டக் ஆயிருக்கு. R3க்கு மேல ஆல்ரெடி இருக்கு, மொமெண்டம் இருக்காது. அப்ப இந்த இடத்துல எங்க என்ட்ரி எடுக்கலாம்? when candles are taking support at R1 or previous day high, you can take quick scalping till this level and you have to exit. இல்லைன்னா இன்னைக்கு ட்ரேட் எடுத்துக்க முடியாது. நோ ட்ரேட். ஓகே. ஸோ மண்டே டு ஃப்ரைடே நமக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. பட் ஒரு நாள் மட்டும் நமக்கு நோ ட்ரேட். பட் மற்ற டேஸ்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் ஸ்கேல்பிங் தான் நம்மளால பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் த கேப் அப் மார்க். ஹோப் த பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். ஸோ என்ன டைரக்ஷன் என்ன ட்ரெண்ட்ன்றத நம்ம முன்னாடியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். இதுதான் நான் சொன்னேன். மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டே இருக்கா, எங்க ரிவர்ஸ் ஆகுதுன்றத ப்ராப்பரா இப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணணும். இல்ல மார்க்கெட் மேல போய்க்கிட்டே இருக்கு, நான் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன், இப்ப நான் புக் பண்றதா இல்ல இப்ப ரிவர்ஸ் ஆயிடுமா? ரிவர்ஸ் ஆகுறத இப்ப எப்படி நம்ம கண்டினியூஸா சிபிஆர் கீழே சிபிஆர் மேல வருது ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுமோ அதே மாதிரி யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஓகே. ஸோ நவ் லெட்ஸ் குவிக்லி லுக் அட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் இதே சினாரியோ தான். ரொம்ப நம்ம பெருசா வந்துட்டு டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும். மண்டே எனக்கு கேண்டில் எங்க ஓப்பன் ஆச்சு? நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் சேம் சிபிஆர், நேரோ சிபிஆர் தான். டிஸ்டன்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருந்தது. அதே கண்டிஷன் தான். சிபிஆர் மேல ஓப்பன் ஆயிட்டு சிபிஆர் இஸ் ஆக்டிங் அஸ் அ குட் ஸ்டெப். ஸோ அப்போ சிபிஆரும் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது, இங்கேயும் பார்த்தா சிபிஆர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ எப்போ சிபிஆர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது 11:15 கேண்டல்ல. அப்போ 11:15க்கு மேல 12:15 கிட்ட எங்க வேணா என்ட்ரி எடுக்கும். ஸோ இங்க வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது, என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், டே ஹை வரைக்கும் இந்த பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், யூ கேன் டேக் என்ட்ரி. மேக்ஸிமம் எந்த லெவல் வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்? ப்ரீவியஸ் வீக் ஹை. ஓகே. அப்ப இந்த பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா டெஃபினட்டா இந்த எக்ஸிட் பண்ணி தான் ஆகும், வேற வழி இல்ல. இப்ப ப்ரீவியஸ் வீக் ஹையும் தாண்டி ஒரு லெவல் தான் R1. அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் லெவல். ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும் பிரைஸ் அப்படின்ற லெவல் சரியா இருக்கும் போது சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்கும் போதோ இல்ல இந்த மாதிரி ஹை பிரேக் அவுட்லயும் என்ட்ரி எடுத்துட்டு யூ கேன் நாட் மோர் தென் இந்த R1 R2 50% அதுக்குள்ள நீங்க என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே அகைன் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மண்டே. அண்ட் நெக்ஸ்ட் டே எப்பயும் போல நமக்கு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை இது ரெண்டுக்குள்ள ஓப்பன் ஆயிடுச்சு.
இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியுமா? டெஃபினெட்லி நோ. டெஃபினெட்லி இது இன்சைட் டிபிஆர் வேற அன்னைக்கு ஃபுல்லாவே நோ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பேங்க் நிஃப்டி. அந்த இடத்துல எனக்கு டிபிஆருக்கு மேல சாரி R1க்கு மேல எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 3:15க்கு தான் க்ளோஸ் ஆகுது. அதுக்கு மேல நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ கம்ப்ளீட்டா இன்சைட் டிபிஆர் இன்சைட் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை இன் 1 hour. நோ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் டியூஸ்டே இன் பேங்க் நிஃப்டி ஆல்சோ. அண்ட் வெனஸ்டே சொல்லவே வேணாம், கேப் அப் மார்க்கெட். அண்ட் இது வந்து பியாண்ட் R4 இருக்கும்போது நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. இப்போ 15 minutes ஹை பிரேக் ஆகுதா? ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் இஸ் நெக்ஸ்ட் பிவோட் லெவல் இன் 1 hour. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் பிவோட் லெவல்ல நீங்க எக்ஸிட் பண்ணுங்க. இல்லையா அது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கா, குயிக்கா வந்துட்டு ஸ்கேல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? ஏன்னா R4 மேல கேப் அப் மார்க்கெட் மொமெண்டம் அவ்வளவா இருக்காது. ஸோ குயிக்கா ஸ்கேல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? ஸ்கேல் ஃப்ரம் 30 to 50 points and ஆப்ஷன்ஸ். ஓகே, தென் யூ கேன் எக்ஸிட். ஸோ அந்த மாதிரி நீங்க குயிக்கா ஸ்கேல் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு 1 hour பிவோட் லெவல் பார்த்து எக்ஸிட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் சார்ட்ல பிவோட் ஆன் பண்ணிட்டு அதுல நியர்பை பிவோட் இடம் அதுல நீங்க எக்ஸிட் பண்ணலாம். அதுலயும் கேப் அப் ஆயிடுச்சு, ஸோ அதனால பிவோட் லெவல் இல்லை அப்படின்னா 1 hour பிவோட் இருக்கும். ஆப்ஷன்ஸ் சார்ட்லயும் 1 hour பிவோட் இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் லெவல் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் 1 hour பிவோட் லெவல் எங்க இருக்கும், அங்க நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சது. அண்ட் தேர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி R4ல இருந்து ரிவர்சல். அப்போ நெக்ஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் என்ன, R3 போட்டாச்சா? ஸோ அப்போ சிபிஆருக்கு கீழே வருது, அப்போ நான் ஷார்ட் பண்ணலாமா? எஸ், சிபிஆர் கீழே வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது அழகா ஷார்ட் பண்ணலாம். நீங்க ப்ரீவியஸ் டே லோவை ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வைக்கலாம். ஏன்னா அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் 2 o'clock ஆயிடுச்சுன்னா அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் தோ ஓவரால் ட்ரெண்ட் அப் சைட்ல இருந்தாலும் சிபிஆர் நல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. சிபிஆர் கீழே கேண்டில்ஸ் வருதுன்னு டெஃபினட்டா என்ட்ரி எடுத்துட்டு யூ கேன் எக்ஸிட். அண்ட் ஃப்ரைடே பார்த்தோம்னா சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது. சரி, சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் என்ன, R4 ட்ரா பண்ணியாச்சா? R4 தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல். இப்ப சிபிஆருக்கு மேல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட நம்ம முடிச்சுக்கிறதா நல்லது. அது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ். இல்லைன்னா we need a candle close above R4. R4 மேல எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுது, 10:15க்கு. அப்ப 10:15க்கு மேல இஃப் யூ கெட் சம் குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி இந்த லெவல் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, நெக்ஸ்ட் யூ கேன் டேக் என்ட்ரி. யூ கேன் நீட் நெக்ஸ்ட் பிவோட் லெவல் அஸ் யுவர் டார்கெட். குயிக்கா இந்த இடத்துல ஸ்கேல்ப் பண்ணிட்டு யூ கேன் எக்ஸிட். அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஸோ ட்ரெண்ட் வந்து 2 டைம் ஃப்ரேம்லையுமே கிளியர்லி புலிஷா இருக்கும் போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கான்ஃபிடென்ட்டா எடுக்கும். ஸோ லெவல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இது எதுவுமே புதுசு கிடையாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டெய்லி சார்ட்ல இட் இஸ் ரிவர்சிங் ஃப்ரம் ப்ரீவியஸ் மந்த் லோ, இல்லையா? ஸோ வந்துருச்சா? இப்போ சிபிஆருக்கு மேல வந்துருச்சுன்னா சிபிஆர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்டும் புல்லிஷா மாறிடும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். இப்போ சிபிஆருக்கு மேலதான் லாஸ்ட் 3 days சர்வே ஆகுது. ஸோ அப்கமிங் டேஸ்ல மந்த்லி சிபிஆர் வில் ஆக்ட் அஸ் சப்போர்ட். இஃப் மந்த்லி சிபிஆர் ஸ்டார்டட் ஆக்டிங் அஸ் சப்போர்ட், கண்டிப்பா லாங் டேர்ம் ட்ரெண்ட், இப்பவே லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷ் தான். ஏன்னா சிபிஆருக்கு மேல வந்துருச்சு. ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷ். சிபிஆருக்கு மேலேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா லாங் டேர்ம் ட்ரெண்டும் புல்லிஷ், 1 hour ட்ரெண்டும் இட் வில் ரிமைன் புல்லிஷ். ஸோ அடுத்த வாரம் சிபிஆர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த வாரம் சிபிஆர் வந்துட்டு ஒயிட் சிபிஆர், ஏன்னா இந்த வாரம் ட்ரெண்டிங் மார்க்கெட்ன்றதுனால ஒயிட் சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அசெண்டிங் சிபிஆர் பிளஸ் ஒயிட் சிபிஆர். ஸோ மோஸ்ட்லி புல் சைடு இருக்க சான்ஸ் இருக்கு. சைட்வேஸ் மார்க்கெட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ட்ரெண்டிங்கா அமையிருக்கு ரொம்ப கஷ்டம், டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால மோஸ்ட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் சைட்வேஸ் மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக். நிஃப்டிலையும் அதே தான். ஏன்னா ஹியூஜ் கேப் அப் மார்க்கெட் இருந்ததுனால எனக்கு யூ வில் கெட் டெஃபினெட்லி ஒயிட் சிபிஆர். டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அண்ட் பொசிஷன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ சைட்வேஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ அதே தான். ஸோ ரீசன் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ மோஸ்டா வந்துட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில கிடைச்சதுன்றதை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நீங்க கேட்டிருந்த 1-2 கொயரிஸும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்கேஸ் ஆஃப் ஃபர்தர் கொயரிஸ் யூ கேன் டூ கமெண்ட், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. Definitely will help you for that. Okay. So this is all about today's video. And இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா do like it and share it with your trading community and friends. Have a great weekend. We'll see you on Monday. Bye. Take care.